Hi friends, welcome to NNELM. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீந்து போன சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி எப்போ நியூ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். காலையில் வச்ச சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எந்த கப்பால் சாதம் வந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதை கலந்துடலாம். அதுக்கடுத்ததாக இதில் வந்து நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு நான் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது நம்ம வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். தண்ணி விட்டு மாவு கரைச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம தோசை மாவுக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது அடுப்பில் வந்து இந்த மாதிரி பணியாரக்கல் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். இது போல் எல்லா குழிலையும் நம்ம மாவு விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நம்ம கீழ்பாகம் வந்து வேகட்டும். இப்போ ஒன் சைடு நம்மளுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கமும் நம்மளுக்கு வேகட்டும். நமக்கு இப்போ பின்பாகமும் நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மீதமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends.